ஹாய் வெல்கம் டு லைக் ஷேர் ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல். நான் விஜயேந்திரா. லாஸ்ட் வீக் நிஃப்டியை பொறுத்தளவு வந்து நல்ல ரேலி இருந்தது. ஃப்ரைடே அன்னைக்கும் அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆச்சு. கிட்டத்தட்ட 8 days ரேலி வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பாசிட்டிவ் மூமெண்ட் தான் இருக்கணும். ஏன்னா 25,000 தாண்டி மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. அதனாலேயே இந்த விஷயம் நடக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம சைடு வந்து அதாவது இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவு வந்து எந்த நெகட்டிவ் நியூஸுமே எதுவுமே இல்லை. நிறைய பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது. டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து கிட்டத்தட்ட 43,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் ஆட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்தளவு வந்து நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓவரால் மார்க்கெட்டுக்கு அது பெரிய சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ஐபிஓனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸும் நிறைய உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் ருப்பியோட மதிப்பு டாலரோட ஒப்பிடும்போது நிறைய குறைஞ்சிருக்கு. அது வந்து ட்ரம்ப்போட டேரிஃப்னால அது ரீகன்சிடரேஷன் இந்த மந்த் ஆகும். ஸோ அது ஆகிற வரைக்கும் அந்த ருப்பியோட மதிப்பு வந்து குறைவாக தான் காணப்படும். நம்மளுடைய மார்க்கெட்னுடைய ஸ்டேட்டஸை பொறுத்தளவு வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. நிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 25,150 to 200க்குள்ள மார்க்கெட் ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கு மேலே நல்லா போகிறதுக்கான ஸ்ட்ராங் சான்சஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து 25,700 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இன்றைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் ஒரு 5 ஸ்டாக் சொல்ல போகிறேன். இது ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது, எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்கள் பர்சனலாக அனலைஸ் பண்ணி அதில் சரியான வாய்ப்பு வரும் பட்சத்தில் இதில் ட்ரேட் பண்ணுங்கள். டேட்டா பேட்டர்ன்ஸ் என்ட்ரி லெவல் வந்து 2710 என்ட்ரி ஆகலாம். டார்கெட் வந்து ஒரு 50 to 60 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இட் மீன்ஸ் 2770 வெளியே வந்துடுது பெட்டர். ஸ்டாப் லாஸ் 2670 வச்சுக்கணும். அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், இதனோட என்ட்ரி லெவல் வந்து 345, 348 வந்தாலும் வெளியே வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் 340. பஜாஜ் ஃபினான்ஸ் 7470 என்ட்ரி லெவல். 7570 100 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே போதும். 7570 வந்தால் வெளியே வந்துடுங்க. ஸ்டாப் லாஸ் 7400 இருந்தால் பெட்டர். அதானி பவர் என்ட்ரி லெவல் வந்து 740, டார்கெட் வந்து 750 வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 725 வச்சுக்கணும். அப்போலோ ஹாஸ்பிட்டல், இதோட என்ட்ரி லெவல் 6000 என்ட்ரி ஆகலாம். டார்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ், 6100 வந்தாலே வெளியே வந்துடுது, சேஃப். அதேமாதிரி ஸ்டாப் லாஸ் 5940க்கு வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் இன்னைக்கு என்ட்ராகி நிறைய லாபம் சம்பாதிக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட்.